வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஸ்ரீதர். அய்யனாடா ஜானகி அம்மாள் காலேஜ் சிவகாசியில் தேர்ட் இயர் விஸ்காம் படிக்கிறேன். இந்த டாக்குமெண்ட்ரியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மதுரையை தலைநகரமாக கொண்டு தமிழகத்தின் பெரும் பகுதிகளை ஆண்ட திருமலை நாயக்கரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் கட்டிய அரண்மனை மதுரையில் இருப்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற தெற்கு ரத வீதியில் திருமலை நாயக்கர் ஒரு சிறிய அரண்மனையை கட்டியிருக்கிறாரு. அவர் ஏன் இங்கே ஒரு அரண்மனை கட்டணும்? அது மட்டும் இல்லாமல் மதுரையிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வரையுமே நிறையா மணிமண்டபங்களை கட்டியிருக்கிறாரு. அது போக இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரத்தை சுற்றியுமே அவரோட நிறைய சிலைகள் காணப்படுது. இதெல்லாம் எதற்காக? திருமலை நாயக்கருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் அப்படி என்ன தொடர்பு அப்படிங்கிறது தான் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். வாங்க வரலாற்றை என்னோடு சேர்ந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அரண்மனையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி திருமலை நாயக்கரை பற்றின ஒரு சின்ன வரலாற்றை பார்த்துட்டு வந்துடலாமா? அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் சந்திரகுமார். சிவகாசி அய்யனாடா ஜானகி கல்லூரி இளநிலை தமிழ்துறை தலைவராக பணியாற்றி வருகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா, திருமலை நாயக்கர் அப்படிங்கிற ஒரு மன்னரை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவர் வாழ்ந்த காலம் கிபி 1623 முதல் 1659 வரை ஆகும். இவருடைய தந்தை யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, முத்துகிருஷ்ணப்ப நாயக்கருக்கு மகனாக கிபி 1584 ஆண்டு இவர் பிறந்தார். இவருடைய அண்ணன் யார் அப்படின்னா முத்து வீரப்ப நாயக்கர். இவருக்கு வாரிசு இல்லாத காரணத்தினால் இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா திருமலை சவுரி நாயுலு அய்யலுங்காறு என்பது இவருடைய இயற்பெயராகும். இவர் கலை மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இவர் பேரை சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன அப்படின்னா, மதுரையில் இடம்பெறக்கூடிய திருமலை நாயக்கர் மகால் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அது எப்போ தோன்றியது அப்படின்னா, கட்டப்பட்டது அப்படின்னா கிபி 1636 ஆண்டு அந்த திருமலை நாயக்கர் மகள் கட்டப்பட்டது. திருமலை நாயக்கர் மன்னர் கட்டிடக்கலையில் மட்டுமல்லாது போர்களிலும் சிறந்து விளங்கியவர். மைசூர் போர், திருவாங்கூர் போர், செஞ்சி போர், மைசூர் மூக்கறுப்பு போர் போன்ற போர்களில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர். வணக்கம். எனது பெயர் மரிய டேவிட். எனது வயது 64. நான் பிறந்தது முதல் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் குடியிருந்து வருகிறேன். திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் அவர் ஆண்ட பகுதிகளை மதுரை மண்டலம், திருநெல்வேலி மண்டலம், நடுமண்டலம் என பிரித்து ஆட்சி செய்தார். நடுமண்டலத்தின் தலைநகர் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளின் தீவிர பக்தர் திருமலை நாயக்கர். ஆண்டாளை தரிசிக்க வரும்போதெல்லாம் தங்குவதற்கு அவரால் கட்டப்பட்டது தான் இந்த பிரம்மாண்டமான அரண்மனை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரண்மனையை மொத்தம் 4 அறைகளாக பிரிச்சிருக்காங்க. அதில் முதலாவதாக இருக்கிற அறை தான் முகப்பு கூடம். இரண்டு பிரதான நுழைவாயில்களும் 18 பிரம்மாண்ட தூண்களோட இந்த முகப்பு கூடம் காணப்படுது. அடுத்ததா இரண்டாவதா உள்ள அறை தான் மன்னர் தங்கும் அறை. இந்த அறை பார்ப்பதற்கு வட்ட வடிவில் அமைஞ்சிருக்கு. 12 பெரிய தூண்களுடன் இருக்கும் இந்த அறை அலங்கரிக்கப்பட்ட மலர் ஓவியங்களாலும் மற்றும் மேல் சுவர் பார்ப்பதற்கு குடை போன்ற வட்ட வடிவில் பல வண்ணங்களோட வடிவமைச்சிருக்காங்க. திருமலை நாயக்கர் எப்பெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தாலும் இந்த அரண்மனையில் இருக்கிற இந்த அறையில் தான் தங்குவாராம். மூன்றாவதாக உள்ள அறை தான் மக்கள் கூடும் அறை. இந்த அறை பார்ப்பதற்கு செவ்வக வடிவில்
8 வளைவுகளோட மொத்தம் 16 தூண்களுடன் காணப்படுது. எங்கு பார்த்தாலும் அழகான ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. மேலும் ராணி விக்டோரியா காலத்திய முத்திரை பழைய ஓவியங்களுக்கு நடுவில் வரையப்பட்டிருக்கு. வட்ட வடிவில் வரையப்பட்டுள்ள இந்த முத்திரையில் திருமலை நாயக்கர் ஹால், ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுக் கச்சேரி, டெக்கரேட்டட் இன் த ஜூப்ளி இயர் 1887, ஹெர் மோஸ்ட் கிரேசியஸ் மேஜஸ்ட்ரி, விக்டோரியா த எம்ரஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் திருமலை நாயக்க மன்னர் இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் மக்கள் இந்த அறையில் தான் ஒன்று கூடி மன்னர்கிட்ட தங்களோட பிரச்சனைகளை சொல்லுவாங்களாம். இறுதியாக 4ஆவதாக உள்ள அறை தான் ஸ்டோர் ரூம். இந்த அறையில் சில முக்கியமான பொருட்களை அந்த காலத்தில் சேகரித்து வைக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இந்த அரண்மனையில் உள்ள பலகை கல்வெட்டில் 1ஆம் உலகப் போரில் இந்த ஊரில் இருந்து 52 பேர் கலந்து கொண்டதாகவும் அதில் 8 பேர் அந்த போரில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. 19ஆம் நூற்றாண்டில் திருமலை நாயக்கர் அரண்மனை நீதிமன்றமாக மாற்றினாங்க. அதுக்கப்புறமா அரண்மனையை 1921ஆம் ஆண்டு இந்திய தொல்லியல் துறை பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக அறிவித்தாங்க. அப்போதும் அதே அரண்மனையில் தான் நீதிமன்றம் செயல்பட்டு கொண்டிருந்தது. 2007ஆம் ஆண்டு நீதிமன்றம் வேறு இடத்திற்கு மாற்றப்படுது. அதுக்கப்புறமா இந்த அரண்மனை முழுவதும் இந்திய தொல்லியல் துறையிடம் ஒப்படைக்கப்படுது. இந்திய தொல்லியல் துறை என்ன செய்திருக்காங்க அப்படின்னா அருங்காட்சியப்படுத்தியிருக்கிறாங்க. அதை பார்ப்பதற்கு பெரியவர்களுக்கு 25 ரூபாயும், குழந்தைகளுக்கு 14 வயதுக்கு குழந்தைகளுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல காற்றோட்டமான வசதி, குடிநீர் வசதி எல்லாமே அழகாக செய்து கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருமலை நாயக்கருடைய வரலாற்றை வருபவர்களுக்கு விரிவாக எடுத்து சொல்கிறாங்க. இங்கே இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா கல்வெட்டுகள் இடம்பெற்றிருக்கு, ஓவியங்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த வரலாற்றை என்ன செய்யணும் அப்படின்னா இளைய தலைமுறை அனைவரும் என்ன செய்யணும் அப்படின்னா பயன்பெற வேண்டும். மதுரை முதல் சிறுவில்லிபுத்தூர் வரை மண்டபங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல திருவில்லிபுத்தூர் ஆண்டாளின் தீவிரமான பக்தர் திருமலை நாயக்கர். ஆண்டாளுக்கு உச்சிகால பூஜை நடந்த பின்புதான் அவர் மதிய உணவை சாப்பிடும் வழக்கத்தை கொண்டிருந்தார். எனவே அந்த காலத்தில் தகவல் தொடர்பு இல்லாத காரணத்தால் சிறுவில்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கு உச்சிகாலை பூஜை நடந்து முடிந்தது என்பதை தெரிவிப்பதற்காக சிறுவில்லிபுத்தூரிலிருந்து மதுரை வரை 1 கிலோமீட்டருக்கு ஒரு மணிமண்டபமாக கட்டியிருந்தார். சிறுவில்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கு உச்சிகால பூஜை முடிந்தவுடன் முதல் மண்டபத்தில் முதல் மணி ஒலிக்கப்படும். அது உடனடியாக அடுத்தடுத்த மண்டபங்களுக்கு கடத்தப்பட்டு குறுகிய நேரத்தில் மதுரையை சென்றடையும். அதன் பின்புதான் திருமலை நாயக்கர் மதிய உணவை அருந்துவார் என்ற செய்தி நமக்கு செவிவழி செய்தியாக கிடைக்கிறது. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் நகரத்தை சுற்றியுமே இருக்கிற பல முக்கியமான கோயில்களில் இந்த திருமலை நாயக்கரோட சிலைகள் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். மனைவியுடன் திருமலை நாயக்கர் கல்யாண மண்டபம், வைத்தியநாத சுவாமி கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். தங்கத்தால் வேயப்பட்டுள்ள திருமலை நாயக்கர் சிலை, ஆண்டாள் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். திருமலை நாயக்கர் உருவ சிலை, வசந்த மண்டபம், பெருமாள் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். திருமலை நாயக்கர் சிலை, நகர மண்டபம், பிள்ளையார் நத்தம், ஸ்ரீவில்லிபுத்தூர். நேயர்களே, இந்த டாக்குமெண்ட்ரியில் நம்ம திருமலை நாயக்கரை பற்றியும் அவர் கட்டிய அரண்மனையை பற்றியும் மணிமண்டபங்களை பற்றியும் அவர் சிலைகளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். வரலாறு அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷம் மாதிரி. அந்த பொக்கிஷத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. அந்த கடமையை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். நன்றி.